குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு தை மாதம் 30ஆம் தேதி புதன்கிழமை, தமிழ் ஆங்கிலம் 12/2/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:35. திதி இன்றிரவு 8:12 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இரவு 8:24 வரை ஆயில்யம், பின்பு மகம். நாம யோகம் காலை 8:14 வரை சௌபாகியம், பின்பு சோபனம். கரணம் இரவு 8:12 வரை பவம், பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை பகல் 10:30 நண்பகல் 12 மணி வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 1:30 2:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. வாரசூல வடக்கு, பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று இரவு 8:24 வரை பூராடம், பின்பு உத்திராடம். இன்றைய தினம் புதன்கிழமை, பௌர்ணமி. சத்யநாராயண பூஜை செய்வது இன்னைக்கு ரொம்ப சிறப்பு. மகாவிஷ்ணுவை வழிபடுவது, மகாலட்சுமியை வழிபடுவது இன்றைய தினம் மிக மிக சிறப்பு வாய்ந்தது. அதுவும் பௌர்ணமி முழுதும் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு காலையில கூட கிரிவலம் போகலாம், அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. அதே போல இன்றைய தினம் வழிபாடு, பௌர்ணமி வழிபாடு, சத்யநாராயண பூஜை. அதே போல உங்களுக்கு விருப்பப்பட்ட, உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எதுவோ, அப்படி இல்லைன்னா பெண் தெய்வம் குலதெய்வமாக இருந்தால் இன்றைய தினம் அந்த குலதெய்வத்துக்கு போயிட்டு 9 தேங்காய் மூடியில தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரலாம், இன்னும் சிறப்பாக இருக்கும். நீங்க கொண்டு செல்லுகின்ற பொருள் 8 ஏலக்காய், அது கூட ஜாதி பத்திரி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதை சேர்த்து வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். அதே போல நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். அதாவது தொழில் சிறக்க பரிகாரங்கள் என்ன, அதை பத்தி நம்ம பார்க்கலாம். தொழில்ல லாபம் பெருக என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்த்துட்டு அதுக்கு போகலாம். மகர லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியன், கும்பத்தில் சனி பகவானும் புத பகவானும், மீனத்தில் ராகு பகவான் சுக்கிர பகவான், ரிஷபத்தில் குரு பகவானும் மாந்தி பகவானும், மிதுனத்தில் அங்காரக பகவான் வக்ரம் பெற்ற, கடகத்தில் சந்திர பகவான், கன்னியில் கேது பகவான். இன்று இரவு 9:56 சூரிய பகவான் கும்பராசிக்குள்ள சென்றுடுவார். அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா லலிதா திரிபுர சுந்தரியோட ஜெயந்தி. இன்னைக்கு அது கூட செய்யலாம். லலிதா சகஸ்ரநாமத்தை படிப்பது மிக சிறப்பு. இன்னைக்கு நீ வீட்லயே உட்கார்ந்து கூட படிக்கலாம், அதனால ஒண்ணும் இல்லை. இல்ல கோவில்ல போயிட்டு கூட பௌர்ணமி பூஜை பண்ணுவாங்க. நிறைய கோவில்ல பௌர்ணமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அம்பாளுக்கு. அங்க கூட உட்கார்ந்து இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை நீங்க படிக்கலாம். லலிதா திரிபுர சுந்தரியோட இன்னைக்கு ஜெயந்தி, அதனால அதை செய்யலாம். அதே போல நம்ம வகுப்பு சொல்லியிருந்தோம். வகுப்பு இந்த மார்ச் மாசம் 1ஆம் தேதி சனிக்கிழமை அன்றைய தினம் போடப்படும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு போடலாம். எல்லாரும் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமையில வெளியில போகணும் அப்படின்னு நினைப்பாங்க, குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க இல்லைங்களா. வீட்டுல நிறைய பேர் அன்னைக்கு லீவ்ல இருப்பாங்க, அதனால அதை கொண்டு சனிக்கிழமை வகுப்பு போடுறதா நம்ம அது அன்னைக்கு ஃபுல்லாவே இருக்கும் வகுப்பு. காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சா சாயந்தரம் 4 மணி வரைக்கும் வகுப்பு, ஒரு நாள் முழுக்க. அப்பதான் உங்களால கத்துக்க முடியும். ஜோதிட வகுப்பு, இது அடிப்படை வகுப்பு, சரிங்களா. அது போடப்படும். ஜாயின் பண்றவங்க பண்ணலாம். மாதம் 1000 ரூபாய் தான். அதே போல உங்களுக்கு இந்த எல்லாரும் சொல்லுவாங்க 6 மாசத்துல கத்துக்கலாம் அப்படின்னு, அதெல்லாம் ஒண்ணுமே கத்துக்கவே முடியாது. அது ரெகுலரா, அதாவது தினந்தோறும் வகுப்புக்கு போனா அதை கத்துக்கலாம். யாரும் அந்த மாதிரி எடுக்கிற இது கிடையாது. தினந்தோறும் எடுக்கிற மாதிரி ஒரு வகுப்பு எங்கேயுமே கிடையாது.
மிஞ்சி போனா 1 ஹவர் 2 ஹவர் எடுப்பாங்க. இல்ல ஆன்லைன்ல எடுப்பாங்க. ஆன்லைன்ல காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அதுவும் 1 ஹவர் 2 ஹவர். அதுல என்ன கத்துக்க முடியும்? சொல்லுங்க. அதனால காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வகுப்பு எடுக்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு புரியக்கூடிய தன்மை ஏற்படும். சரிங்களா? அதனால இந்த வகுப்பு போடப்படும். அதே மாதிரி அந்த இயந்திரங்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா? 9க்கு 9 எந்திரங்கள். அதேபோல இப்ப எல்லாருக்கும் எல்லா விதமான இந்த பண்டிகைலாம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் இப்ப ஃப்ரீயா ஆயிட்டிருப்பீங்க. அந்த பண்டிகை காலகட்டத்துல நெறைய பேர் வந்து கடன் வாங்கி பண்டிகை கொண்டாடி இருப்பாங்க. சில பேர் பண்டிகை விமர்சையா கொண்டாடி இருப்பாங்க. அப்போ அந்த கண் திருஷ்டி, அந்த ஒரு விதமான ஒரு இது எல்லாம் வந்திருக்கலாம். எல்லாருக்குமே இன்னைக்கு அந்த கண் திருஷ்டி வர்றது இப்போ ரொம்ப ஒரு என்ன சொல்றது? டக்குன்னு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஏன் தெரியுமா? இப்போ ஒருத்தர் வந்து நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஆனா அவங்க கடன் வாங்கி தான் எல்லாம் இப்ப காரு கடன்ல வாங்கிடுவாங்க, வீடு கடன்ல வாங்கிடுவாங்க. ஆனா பார்க்கறதுக்கு எல்லாருக்கும் என்ன தோணும்? பாத்தியா அவன் எவ்வளோ கார் வாங்கிட்டா, வீடு வாங்கிட்டான். ஆனா அங்க உள்ள இருக்கிறது யாருக்கும் தெரியாது. எல்லாம் இஎம்ஐல போகுதுன்னு யாருக்காவது தெரியுமா? அப்ப அந்த இஎம்ஐ கட்டும்போது எவ்வளோ கஷ்டம் இருக்கும்? இப்ப பார்க்குறவங்க கண்ணுக்கு மட்டும் பெரிய ஒரு எல்லாம் சாதிச்சுட்டாங்க அப்படின்ற மாரி இருக்கும். இல்லையா? அப்போ அந்த கண் திருஷ்டி அங்க வந்துரும். அதனால கண் திருஷ்டி பொடி வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணுங்க. இப்போ நம்போ தொழில்ல லாபம் பெறுக. உழைப்பே உயர்வு. எப்பொழுதுமே உழைப்பு உயர்வு தரும். மனிதராக பிறந்த அனைவருமே கடுமையாக உழைத்தால் மட்டுமே வாழ்க்கைக்கு தேவையான செல்வத்தை ஈட்ட முடியும். சாமியை மட்டும் கும்பிட்டுட்டு இருந்தாலும் பணம் வராது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் நம்ப. சில பேர் சொல்லுவாங்க, நான் இவ்வளோ சாமியை கும்பிடுறேன், எனக்கு ஒண்ணுமே சாமியை மட்டும் கும்பிட்டுட்டு உட்கார்ந்தா பணம் வருமா? உழைக்கணும். அங்க அந்த கடவுளையும் நம்ம கும்பிட்டுட்டு உழைப்பும் கொடுத்தால் அந்த கடவுள் கும்பிட்டதுக்கான ஒரு பலனை இந்த உழைப்புல நமக்கு கொடுத்துரும். இப்ப வந்து ஒரு வேலை செய்யறோம், ஒரு தொழில் பண்றோம், சொந்த தொழில் பண்றோம்னா ஒரு நாளைக்கு வந்து நமக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ ஒரு 5,000 ரூபாய் வருமானத்தை ஈட்டுறீங்க அப்படின்னு சொன்னா நம்ம கடவுளை கும்பிடவும் 10,000 ரூபாய் வரும், அவ்வளவுதான். ஆனா அங்க உழைப்ப போடணும். புரியுதுங்களா? அது மாதிரிதான் இந்த தொழிலதிபர்கள் மற்றும் வியாபாரிகள் தாங்கள் செய்கிற தொழில் வியாபாரங்கள்ல நஷ்டங்களை தவிர்க்க லாபங்களை அதிகம் பெற முன்னோர்களால் சில பரிகாரங்கள் கூறப்பட்டுள்ளது. அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். அதே போல நம்ம செய்யற தொழில் வியாபாரம் வெற்றி பெற நினைப்பவர்கள் என்ன செய்யணும்? தினமும் காலையில் எழுந்து குளிச்சுட்டு என்ன செய்யணும்னா வாழைப்பழம், பேர்ச்சம்பழம், முந்திரி, தேனு, கல்கண்டு, நம்ம பஞ்சாமிர்தம் செய்வோம் இல்லைங்களா? அந்த மாதிரி பஞ்சாமிர்தம் தயாரித்து அத பூஜை அறையில மகாலட்சுமி படத்துக்கு, ஏன்னா மகாலட்சுமி தான் நமக்கு வந்து சகல சம்பத்தையும் கொடுக்கக்கூடியவர். அதனால அந்த மகாலட்சுமி படத்துக்கு பஞ்சமுக தீபம் ஏற்றி பஞ்சாமிர்த லக்ஷ்மிக்கு நிவேதனம் வைத்து அதை பிரசாதமாக சாப்பிடணும். உங்க வீட்டுல இருக்கிறவங்க அத்தனை பேரும் சாப்பிடலாம். அதே மாதிரி இந்த கம்பெனி, பெரிய பெரிய தொழில் கூடம் இதெல்லாம் இருக்கு, கடை வச்சிருக்கீங்க, வியாபாரம் பண்றீங்க அப்படின்னா அங்க வேலை செய்யற ஆட்களுக்கு இந்த பஞ்சாமிரதத்தை கொடுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு வரும்போது தொழில்ல எப்போதும் நஷ்டம் ஏற்படாமல் உங்களுக்கு தினமும் வருமானத்தை, நல்ல வருமானத்தை கொடுக்கும். இந்த பரிகாரம் தினமும் செய்யணும். செய்ய முடியாதவங்க வாரத்துல வெள்ளிக்கிழமை மட்டும் செஞ்சா கூட ரொம்ப சிறப்பு. சரிங்களா? இதை செஞ்சு பாருங்க, சிறப்பா இருக்கும். இன்னும் நிறைய இருக்கு. தினமும் ஒவ்வொரு பரிகாரத்தை சொல்றேன். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம்.
அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல்கள்லாம் இருக்கும். உறவினர்கள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். தனம் தொடர்பான சிந்தனைகள்லாம் மேலோங்கும். வியாபாரம் சம்பந்தப்பட்ட பயணங்கள்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். இன்றைய தினம் கொஞ்சம் ஒரு சில விஷயத்தில் மட்டும் கவனமா இருங்க. அதாவது ஒரு சில விஷயங்கள் அப்படின்னா, இப்ப பணம் வரும் நீங்க இன்னைக்கு எதிர்பார்க்குறீங்கன்னா, அதுல கொஞ்சம் தடை ஏற்படும். அத மட்டும் பார்த்துக்கங்க. அதே போல பயணம் செய்யும்போது கவனமா பயணம் செய்யுங்க. கணவன் மனைவியிடையே புரிதலும், விட்டு கொடுத்தலும் இன்னைக்கு நெறையவே இருக்கணும். சரிங்களா? இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கருநீல நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஏற்றம் இறக்கமான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் செலவு செய்யறதுல ரொம்ப கவனமா செலவு செய்யணும். தேவையில்லாத வீண் செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பொருளாதார உயர்வு குறித்த எண்ணங்கள் மேம்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. எதிர்காலம் சார்ந்த சில முயற்சிகள்லாம் வெற்றி பெறும். வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சகோதரர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். விளையாட்டு விஷயத்துல கவனம் தேவை. சிறுதூர பயணங்களால் மனசுல ஒரு சஞ்சலங்கள், குழப்பங்கள் ஏற்படும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி குரு உங்க ராசிக்குள்ள இருந்தாலும் 5ஆம் இடத்துல கேது, குரு கேதுவை பாக்குது. அதனால திடீர் வருவாயெல்லாம் வரக்கூடிய ஒரு தருணம்லாம் இருக்கும். அதை பத்திலாம் யோசிக்காதீங்க. குரு ஜென்மத்துல இருக்கிறதுனால சில செலவுகள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கும். அதுதானே தவிர மற்றபடி இல்லை. அதே போல 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய மேற்கு திசை 9ஆம் எண், சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள்லாம் ஈடேறும். ரோகிணி நட்சத்திரக்காரர் அனுசரித்து செல்லுங்கள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பமான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு அந்யோன்யம் இன்னைக்கு ஏற்படும். சில பிரச்சனைகளுக்கு திடீர் முடிவை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கும். தோற்றத்துல ஒரு பொலிவு ஏற்படும். தடைபட்ட சில தன வரவுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். விருப்பமான வேலையெல்லாம் செய்து இன்னைக்கு முடிச்சிடுவீங்க. வியாபாரத்துல நல்ல ஒரு சாதகமான வாய்ப்புகள்லாம் உருவாகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி எதிர்பாரா சில மாற்றங்கள், மனதுல சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அலுவலகத்துல வேலை பார்ப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு வேகம் அதிகரிக்கும். வேகத்தை காட்டாதீங்க, விவேகத்தோட இன்னைக்கு செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். அதே போல 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தை பார்த்து, எப்போதுமே மிதுன ராசி 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம். அந்த சுகஸ்தானத்துல கேது அமைஞ்சிருக்கிறதுனால, அதுவும் செவ்வாயும் அந்த கேதுவை பார்க்குது. அப்ப செவ்வாய் கேது இணைவு வரும்போது ஆரோக்கியமும் சரி, சின்ன சின்ன கடன்கள் ஏற்படுகின்ற ஒரு தன்மையும் இருக்கும். சொந்த பந்தத்திடெல்லாம் விட்டு கொடுத்து செல்லணும். அதான் இங்க இருக்கிற விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. அதனால இன்றைய தினம் உங்களுடைய உழைப்பும் அதிகமாக இருக்கும். அதனால நன்மையும் உண்டு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிற வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கங்கள் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர் தன வரவுகள் கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இன்றைய தினம் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். நேர்மறை சிந்தனை இன்னைக்கு அதிகரிக்கும். அது உங்களுக்கு அந்த சிந்தனையோடு இன்னைக்கு எதையும் செய்தால் மிகவும் நன்மையாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். எதிர்பாரா சில செலவுகள் மூலம் சேமிப்புகள் எல்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு நாள். உங்களுடைய செயல்பாட்டுல பொறுமை தேவை. அரசு சார்ந்த பணிகளை அலைச்சல்கள் ஏற்படும். அவசரமின்றி பொறுமையோடு செயல்படுவது நல்ல முடிவினை தரும். மற்றவர்கள் மீதான கருத்துக்கள்ல கவனம் தேவை. இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடகு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க.
புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் கருத்துல கவனம் தேவை. இன்றைய தினம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, பலதரப்பட்ட மக்களின் தொடர்பு, அதாவது இந்த பிஆர்ஓன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு தொழில்ல இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நிறைய தொடர்புகள் ஏற்படும். அதனால நன்மையும் இருக்கும். ஆரோக்கியம் தொடர்பான சில பிரச்சனைகள் இருக்கும். அதனால ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. அதனால செலவுகள் இன்னைக்கு குறைகின்ற வாய்ப்பு இருந்தாலும் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதனால பேசும்போது நிதானமா பேசணும். ஏன்னா 2லயே கேது இருக்கு. 2ல கேது இருந்தாலே நோய் தானே. அதனால இதுவரைக்கும் நிறைய இருந்ததுலாம் இப்ப குறைகின்ற ஒரு தன்மை இருக்கு. உங்களிடம் போட்டியாக இருந்தவர்கள், அதாவது தொழிலாகட்டும் எந்த ஒரு விஷயமாகட்டும், போட்டியாக இருந்தவர்கள்லாம் இன்னைக்கு மனம் மாறக்கூடிய ஒரு தருணம். சில அனுபவங்கள் மூலம் மனதளவில் பக்குவம் ஏற்படும். உத்தியோகத்துல சில மாற்றங்கள் ஏற்படும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள்லாம் சாதகமாக முடியும். இன்றைய நாள் வேகத்தை விட விவேகம் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 3ஆம் எண் அசு நிற இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள்லாம் இன்னைக்கு குறையும். பூரம் நட்சத்திரம் பக்குவமா இன்னைக்கு எதையும் செய்யுங்கள். எப்படியும் அதாவது பக்குவமா நடந்துக்குங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு வேலை செஞ்சாலும் சரி, வீட்லயும் சரி, கணவன் மனைவிக்குள்ளயும் சரி, பக்குவமா நடந்துகிட்டால் எந்த பிரச்சனையும் இன்னைக்கு இருக்காது. அந்த ஒரு புத்திசாலித்தனம் இன்னைக்கு ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள்லாம் சாதகமாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, உத்தியோகத்துல அனுசரித்து செல்லுங்கள். அரசு துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஆதாயம் கிடைக்கும். அடுத்த இனத்தவர் வழியில சாதகமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். மருத்துவத்துறையில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சில பேருக்கு கடன் பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு இன்னைக்கு குறையும். வியாபாரத்துல புதிய முதலீடுகள்லாம் மேம்படும். பூர்வீக சொத்துக்களால் லாபமும் அதிகரிக்கின்ற ஒரு நாள். இன்றைய நாள் உங்கள் நேர்மையை வெளிப்படுத்துங்க, மிக சிறப்பாக இருக்கும். அதிசய வடமேற்கு திசை அதிசயம் 9ஆம் எண் அசு நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, குடும்ப உறுப்பினர்களால் நல்ல ஒரு சந்தோஷமான சூழல்லாம் ஏற்படும். சமூகம் குறித்த புதிய கண்ணோட்டங்கள் ஏற்படும். கடன் சார்ந்த சில நுட்பங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு உங்களிடம் ஏற்படும். உங்களுடைய செயல்பாட்டுல ஒரு புதிய அனுபவத்தை நீங்க வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். வேலை சார்ந்த விஷயத்துல பொறுமையோட இன்னைக்கு எதையும் செய்யுங்கள். வேலை ஆட்களிடமும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். இன்றைய தினம் சிக்கல், அதே மாதிரி சிக்கல் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியும் அதே மாதிரி மறைமுக எதிரிகள் இவங்கெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கும். அதிசய தென்கிழக்கு திசை அதிசயன் 1ஆம் எண் அசு நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் வெளிப்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய செயல்பாட்டுல இருந்து வந்த சோர்வுகள்லாம் விலகி குறைகின்ற ஒரு தன்மையும், அதே சமயத்துல உங்களை விட்டு விலகி சென்றவர்கள்னா உங்க கூடவே இருந்து எல்லாமே செய்து இருந்தவர்கள் எல்லாம் விலகி போயிட்டு இப்போ மீண்டும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. அது ஏத்துக்காது உங்களுடைய விருப்பம். அந்த சூழல்லாம் இன்னைக்கு ஏற்படும். அதே மாதிரி பிள்ளைகளுடைய போக்குல சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். வியாபாரத்துல சூழ்நிலை அறிந்து செயல்படுங்க. அலுவலகத்துல முயற்சிக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தான தர்மங்களில் சில புரிதலும் ஆர்வமும் உங்களுக்கு இன்றைய தினம் ஏற்படும். இன்றைய நாள் உற்சாகமும் இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசயன் 8ஆம் எண் அசு நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள்லாம் குறையும். அனுஷ நட்சத்திரம் நல்ல மாற்றமான நாளாக இருக்கும்.
கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய செயல்பாட்டுல ஒரு விதமான ஆர்வம் இல்லாத ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் தாழ்வு மனப்பான்மை இல்லாம நீங்க அந்த வேலையில நீங்க மனசை செலுத்துங்க, நல்லா இருக்கும். ஏன்னா இது செய்யலாமா, சில பேருக்கு நிறைய தாழ்வு மனப்பான்மை இருக்கும், அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிடுங்க. இன்னைக்கு சந்திராசிரமும் இருக்கு, இன்னும் உத்திராடம் நட்சத்திரத்துல சந்திராசிரமம் இருக்கு, அதனால கவனமா இருங்க. அதனால வாக்குறுதி கொடுக்கும்போது சூழ்நிலை அறிந்து வாக்குறுதி கொடுங்க. வேலை ஆட்களிடம் மத்தியமான ஒத்துழைப்புகள்லாம் கிடைக்கும். வேலை சம்பந்தமான அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துருங்க. உணவு விஷயத்துல கவனத்தோட இருங்க. இன்றைய நாள் அமைதியா எல்லாத்தையும் செய்யுங்க. மௌன விரதம் இருந்தாலே நன்மை, அந்த மாதிரி இருந்துடுங்க. ஏன்னா சந்திராசிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நன்மையாக இருக்கும். அதிசய வடதிசை அதிசயம் 4ஆம் எண் நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் இல்லாத ஒரு நாளாக இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இன்னைக்கு விலகி அந்யோன்யம் கூடும். வழக்கு, சில பேருக்கெல்லாம் வழக்கு பிரச்சனை இருந்தால் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை மேம்படும். சுபகாரிய பேச்சு வார்த்தைகள்லாம் சாதகமாக அமையும். இன்னைக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாகவும் தன வரவு நிறைந்த ஒரு நாளாகும். அதே மாதிரி உயர் பொறுப்பில் இருப்பது அறிமுகமும் இன்னைக்கு கிடைக்கும். உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு மனதிற்கு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 3ஆம் எண் நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகளால் நீங்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபமும் வாய்ப்புகளும் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. அதே மாதிரி இந்த கலைத்துறை, இலக்கியத்துறை, கட்டுரைத்துறை இந்த மாதிரி பணியில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும். கற்பனை திறனும் அதிகரிக்கும். உங்களுடைய மனசுல சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்கு. நீண்ட கால முதலீடுகள் குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கும். வியாபாரத்துல சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. உங்களுடைய செயல்பாடு சிறப்பாக இன்னைக்கு இருக்கும். கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம், இந்த மிஷினரி வேலை பார்ப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இருந்தாலும் நிதானத்தோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய வடதிசை அதிசயன் 6ஆம் எண் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாளாக இருக்கும். சதயம் நட்சத்திரம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, குடும்பத்தாரின் தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம். நீண்ட நாள் பிரார்த்தனைகள்லாம் இன்றைய தினம் நிறைவேறும். அக்கம் பக்கம் வீட்டாரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளாம் மறையும். உறவினர்கள் வருகை ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் பொறுமையோடு இன்னைக்கு இருக்கணும். வியாபார விஷயத்துல அலைச்சல்கள் அதிகரிக்கும். இன்றைய நாள் வியாபாரத்திலும் சரி மற்ற விஷயத்திலும் சரி போட்டி நிறைந்திருக்கும். ஜெயிப்பது உறுதி. அதிசய தெற்கு திசை அதிசயன் 9ஆம் எண் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.